உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் இறுதியில் கோடைக்கால விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடப்பட்டது. இந்த கோடைக்கால விடுமுறையில் பொழுதுபோக்கிற்காகவும் வெயிலின் தாக்கத்தை போக்குவதற்காகவும் பல சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் சென்று வருகின்றனர். எந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்றாலும் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் கோவையில் தமிழக அரசு பொருட்காட்சி கடந்த வாரம் மாண்புமிகு செய்தி தொடர்பு அமைச்சர் திரு மு. பெ. சாமிநாதன் அவர்களால் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக கோவையில் மக்கள் பொருட்காட்சிக்கு வர தொடங்கினர். இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை வார இறுதி விடுமுறை நாட்கள் என்பதால் பெற்றோர்களுடன் குழந்தைகளும் அரசு பொருட்காட்சிக்கு தங்கள் பொழுதை போக்குவதற்காக தங்கள் குடும்பத்துடன் கூட்டமாக வர தொடங்கினர். பொருட்காட்சியின் உள்ளே அமைக்கப்பட்ட பல்வேறு அரசு நிறுவனத்தை சார்ந்த வனத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுலாத்துறை, மகளிர் சிறப்பு அரங்குகள் மற்றும் தனியார் விற்பனை பல்பொருள் அங்காடிகள், குழந்தைகளுக்கென விளையாட்டு அரங்குகள், மோட்டார் மூலம் இயங்கும் விளையாட்டு கருவிகள் எனவும் சிறப்பான உணவு அரங்குகள், அதில் சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய அப்பளம், பஜ்ஜி, காளான் சில்லி, பல்வேறு உணவு வகைகள், பலகார வகைகள் போன்றவற்றை வாங்கி உண்டு மகிழ்ந்து விளையாடி சென்றனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஸ்னேகா. அண்ணனவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்தது இல்லை.